ஸோ இந்த வருஷம் நீட் 2024 அப்படிங்கிற எக்ஸாம் வந்து ஒரு பிக்கெஸ்ட் ஸ்கேம் நடந்திருக்கு அப்படிங்கிறது இப்போ கரண்டாக ட்ரெண்ட் ஆகிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயம். ஸோ அதுக்கான ஃபர்ஸ்ட் ரீசன் வந்து என்னன்னா 67 டாப்பர்ஸ் அப்படிங்கிறவங்க வந்திருக்காங்க. பெர்ஃபெக்ட் ஸ்கோர் ஆஃப் 720 அவுட் ஆஃப் 720 வந்து எடுத்திருக்காங்க. அண்ட் செவரல் டாப்பர்ஸ் ஆர் ஃப்ரம் சேம் சென்டர் அப்படிங்கிறது செகண்ட் விஷயம். தேர்ட், நார்மலாக ரிசல்ட் வந்து அவங்க ரிலீஸ் பண்ணுவாங்கல்ல, ஸோ அதுலேருந்து 10 days இயர்லியராக வந்து ரிசல்ட் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதுவும் எலெக்ஷன் டேட் அன்னைக்கு வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஃபோர்த், 718 719 அப்படிங்கிற இம்பாசிபிள் ஸ்கோர் வந்து நீட் 2024 பேப்பரில் வந்திருக்கு என்டிஏவோட ரிசல்ட்டில். அண்ட் லாஸ்ட், நீட் பேப்பர் வந்து டே பிஃபோர் த எக்ஸாம் அண்ட் ஆன் த டே ஆஃப் எக்ஸாமே வந்து பேப்பர் லீக் ஆயிருக்கு அப்படிங்கிற ஒரு நியூஸ் வந்து ஸ்ப்ரெட் ஆகிருந்துச்சு. ஆஃப்டர் த எக்ஸாம் கம்ப்ளீட்டட் அந்த நியூஸ் வந்து ட்ரெண்டிங்காக போய்கிட்டு இருந்தக்கூடிய ஒரு விஷயம். என்டிஏ அந்த பேப்பர் லீக் ஆகல அப்படிங்கிற மாதிரி ஒரு ரிப்ளை வந்து கொடுத்துருந்தாங்க. பட் அதுவுமே ட்ரெண்டான ஒரு விஷயம் தான். ஸோ இப்போ கரண்டாக நீட் 2024 அப்படிங்கிறத இந்த ரிசல்ட் கேன்சல் பண்ணிட்டு ரீநீட் வைக்கணுமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு கேஸ் வந்து போயிட்டு இருக்கு. அதுக்கு என்டிஏவுமே வந்து மெடிக்கல் கவுன்சில் கூட டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ மோஸ்ட் ஆஃப் த அப்பீல் என்னவோ அதை வச்சு நம்ம டிசைட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரியும் ஒன்று ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. பட் என்டிஏவோட அந்த லாஸ்டான நோட்டீஸில் வந்து பேப்பர் லீக் ஆகல அப்படிங்கிற மாதிரி அவங்க மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. பட் கிரேஸ் மார்க் அப்படிங்கிறத நாங்கள் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். யாருக்கு அந்த கிரேஸ் மார்க் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, யாரெல்லாம் வந்து எங்களுக்கு டைம் கம்மியாக கொடுத்தாங்க அப்படின்னு சொன்னாங்களோ அவங்களுக்கெல்லாம் கிரேஸ் மார்க் கொடுத்தோம் அப்படின்னு அவங்க மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஆனால் ஒரு சில ஸ்டூடெண்ட் அவங்களோட நீட் ஆன்சர் கீயை வச்சு செக் பண்ணி பார்க்கும்போது என்ன மார்க் வந்துச்சோ அதோட 100 மார்க் 50 மார்க் அதிகமாக அவங்களுக்கு வந்து வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதிகமாக வந்திருக்கு அப்படிங்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 100 மார்க் போனஸ் எப்படி வந்துச்சு? கிரேஸ் மார்க் கொடுக்கலாம், பட் கிரேஸ் மார்க் அப்படிங்கிறது 100 மார்க் வரைக்கும் கொடுப்பாங்க அப்படிங்கிற ஒரு டவுட். அண்ட் இதுக்கு முன்னாடி எந்த ஒரு ஸ்டூடெண்ட்ஸுக்குமே அந்த 20 மார்க் 30 மார்க் லேட்டாக பேப்பர் கொடுத்தது இல்லையா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் வந்து எழுது. ஏன்னா எல்லா வருஷமுமே நீட் அப்படிங்கிற ஒரு எக்ஸாமில் 20 மார்க் 30 மார்க் லேட்டாக தான் பேப்பரும் கொடுப்பாங்க. அண்ட் ஒரு சில சென்டரில் இயர்லியாக பேப்பரையும் வாங்கிடுவாங்க. இது எல்லா வருஷமே நடக்கக்கூடிய ஒரு விஷயம். அப்போனா ஏன் இத்தனை வருஷம் கிரேஸ் மார்க் அப்படிங்கிற ஒன்று இன்ட்ரடியூஸ் பண்ணாமல் இந்த வருஷம் செலக்டிவாக ஒரு சில குரூப் ஆஃப் பீப்புளுக்கு மட்டும் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது ஒரு கேள்வி. ஸோ அதே மாதிரி நீட் 2024 ஸ்கேம் நடந்துச்சு அப்படிங்கிறதுக்கான இன்னொரு ப்ரூஃப் வந்து என்னென்னா, ராஜஸ்தானில் இருக்கக்கூடிய ஒரு சென்டரில் ப்ரீ மார்க்டா கொஸ்டின் பேப்பர் வந்து கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது அந்த ஸ்டூடெண்ட் ரிப்போர்ட் பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி ஹிந்தி மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இங்கிலீஷ் மீடியம் கொஸ்டின் பேப்பர் கொடுத்துருந்தோம் அப்படிங்கிறதே அவங்க மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. அந்த 120 ஸ்டூடெண்ட்ஸ் அந்த சென்டரில் எழுதினாங்கல்ல, அவங்களுக்கு ரீநீட் வைக்கும் அப்படின்னு சொல்லி ரீநீட் கண்டக்டும் பண்ணாங்க என்டிஏ. எப்படி வந்து அந்த ப்ரீ மார்க்டா ஆன்சர் அந்த கொஸ்டின் பேப்பரில் இருந்துச்சு. ஸோ அதுவும் ஒரு டவுட் வந்து வருது. எப்படி அவங்க ஹிந்தி மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இங்கிலீஷ் மீடியம் பேப்பர் கொடுத்தாங்கன்னு ஒரு டவுட் வருது. அதே மாதிரி தூத்துக்குடியில் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு பர்டிகுலர் சென்டரில் வந்து வேற ஒரு கொஸ்டின் பேப்பர், ஸோ நார்மலாக கொடுக்கக்கூடிய அந்த கொஸ்டின் பேப்பர் இல்லாமல் வேறு கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் கொஸ்டின்ஸ் இருக்கக்கூடிய ஒரு கொஸ்டின் பேப்பர் வந்து கொடுத்துருக்காங்க. ஏன் அவங்களுக்கு கிரேஸ் மார்க் கொடுக்கக்கூடாதா? டைம் லேட்டாக இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும்தான் கிரேஸ் மார்க் வரணுமா? கொஸ்டின் பேப்பரே நீங்கள் கம்ப்ளீட்டாக மாற்றி கொடுத்துருக்கீங்களா, அவங்களுக்கு கிரேஸ் மார்க் வரக்கூடாதா? சேம் சிலபஸ்லேருந்து கொஸ்டின் எடுத்தது தான், அக்செப்டட் தான். பட் இருந்தாலுமே டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ் அப்படின்னு இருக்குல்ல, ஈஸி கொஸ்டின், மீடியம், ஹார்ட் அப்படிங்கிற கொஸ்டின். ஸோ ஈக்குவலாக எல்லாத்தையும் நம்ம ஜட்ஜ் பண்ணோம்னா ஈக்குவலி எல்லாருக்குமே சேம் டைப் ஆஃப் கொஸ்டின் தான் இருக்கணும். மேபி அந்த சென்டரில் வந்தவங்களுக்கு ஈஸியான கொஸ்டினாக கூட இருக்கலாம். பட் எல்லா ஸ்டூடெண்ட்ஸையும் நீங்கள் ஒரே மாதிரி ஜட்ஜ் பண்ணணும்னா எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் நீங்கள் ஒரே மாதிரி கொஸ்டின் தான் கொடுத்துருக்கணும். ஒரே மாதிரி தான் நீங்கள் ஜட்ஜ் பண்ணணும், ஒரே மாதிரி தான் நீங்கள் ட்ரீட் பண்ணணும். கிரேஸ் மார்க் நீங்கள் ஒருத்தவங்களுக்கு ப்ரொவைட் பண்ண போகிறீங்க அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா அதே மாதிரி தான் எல்லாருக்குமே நீங்கள் வந்து பண்ணியிருக்கணும். த டைம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கன்சிடர் பண்ணிங்கன்னா எல்லா வருஷமே அந்த ப்ராப்ளம் இருந்துச்சு, இந்த வருஷம் மட்டும் அந்த ப்ராப்ளம் கிடையாது. ஸோ அது வந்து நாட் அக்செப்டட் பாயிண்ட் ஃப்ரம் என்டிஏ. அண்ட் அதே மாதிரி நார்மலாக கட் ஆஃப் அப்படிங்கிறது வந்து இன்க்ரீஸ் ஆகும், எல்லா வருஷமே இன்க்ரீஸ் ஆகக்கூடிய ஒன்று. ரேராக தான் கட் ஆஃப் அப்படிங்கிறது குறைய போகுது, அது எல்லாருக்குமே தெரியும். ஸோ நார்மலாக ஒரு ஆல் இண்டியா ரேங்க் டிஃபரன்ஸ் வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு 3000 ஒரு 4000 மேக்ஸிமம் ஒரு 8000 வச்சுக்கலாம். அது எப்படி ஒரே வருஷத்தில் வந்து 60,000 ரேங்க் டிஃபரன்ஸ் 70,000 ரேங்க் டிஃபரன்ஸ் வரும்? ஸோ அந்த டவுட்டுமே இப்போ கரண்டாக போய்கிட்டு இருக்கக்கூடிய விஷயம். லாட்ஸ் ஆஃப் ரேங்க் டிஃபரன்ஸ் ஒரே மார்க்கில். லாஸ்ட் டைம் வந்து 550 மார்க்குக்கு இருந்த ரேங்க் வந்து இந்த வருஷம் 630 640 இருக்குது. ஸோ அந்த அளவுக்கு ரேங்க் டிஃபரன்ஸ் வந்து வருது. 720 எடுத்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எய்ம்ஸ் டெல்லி கிடைக்குமான்னு தெரியல அப்படிங்கிற ஒரு டவுட் வந்து இருக்குது. எப்படி வந்து நீங்கள் எய்ம்ஸ் டெல்லிக்கு அந்த எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் அப்ளை பண்ணுறாங்கன்னா நீங்கள் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்க போகிறீங்கன்னு கேட்டிங்கன்னா டேட் ஆஃப் பர்த் வச்சு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்க போகிறாங்களா? ஸோ அதாவது எந்த ஸ்டூடெண்ட்ஸ் ரொம்ப ஏஜ் அதிகமாக வந்து அந்த பேப்பர் அட்டன் பண்ணியிருக்காங்களோ அவங்களுக்கு வந்து ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்க போகிறோம் அப்படிங்கிறத வந்து அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்போ கம்மியான வயசுலேருந்து அவ்வளோ மார்க் அச்சீவ் பண்ண ஒரு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அந்த எய்ம்ஸ் டெல்லி சீட் கிடைக்காம போகிறதுக்கான சான்ஸுமே அங்கே வந்து இருக்குது. ஸோ அதே மாதிரி டேட் ஆஃப் பர்த் ஏஜுமே வந்து அவங்களுக்கு சேமாக இருக்குது அப்படின்னா ஸோ அவங்களுக்கு ஆல்ஃபபெட் ஆர்டரில் அவங்க நேம் வந்து யாருக்கு ஃபஸ்ட் இருக்கோ அவங்களுக்கு வந்து கொடுக்க போகிறாங்களாம். ஸோ நேமில் வந்து அந்த ஆல்ஃபபெட் ஆர்டரில் முன்னாடி இல்லாமல் இருந்தது வந்து அவங்களோட தப்பா, இல்லை முன்னாடி வந்து அவங்க பிறக்காமல் இருந்தது அவங்களோட தப்பா, இல்லை இவ்வளோ ஸ்கோர் பண்ணது ஃபஸ்ட் அவங்களோட தப்பா? ஸோ ஏற்கனவே நீட் அப்படிங்கிற ஒரு எக்ஸாம் கேன்சல் பண்ணணும் அப்படிங்கிறது வேரியஸ் ஸ்டேட்டில் பர்டிகுலராக தமிழ்நாட்டில் பேசப்பட்டுக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயம். பட் மோஸ்ட் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அடாப்டட் தட் நீட் அப்படிங்கிற ஒரு எக்ஸாம் வந்து வேணும். மோஸ்ட் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு நல்ல ஸ்டூடெண்ட்ஸ் வந்து குவாலிஃபைட் ஸ்டூடெண்ட்ஸ் உள்ளே போனோன்னா வேணும் அப்படிங்கிறத அக்செப்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க.
பட் அந்த மாதிரி சுச்சுவேஷனில் என்டிஏ இப்படி ஒரு விஷயத்த பண்ணியிருக்கும் போது த வேல்யூ ஆஃப் த காம்படேட்டிவ் எக்ஸாம் அப்படிங்கிறது எந்த லெவலில் இருக்குது அப்படிங்கிறத நம்ம எல்லாருமே தெரிஞ்சுக்கலாம். ஸோ இப்போ அந்த வேல்யூ ஆஃப் காம்படேட்டிவ் எக்ஸாம் என்ன அப்படிங்கிறத வந்து அவங்க தெரிஞ்சுக்கணுன்னா என்டிஏ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கிளியரான ஒரு கிளாரிஃபிகேஷன் கொடுக்கணும். பேப்பர் லீக் ஆச்சா இல்லையா, எதனால் தெரியாமல் அந்த மாற்றி நீங்கள் தெரியாமல் மாற்றி கொடுத்தீங்களா, ப்ரீ மார்க்கில் எதனால் ஆன்சர் வந்துச்சு, எதனால் 10 days ப்ரியாராக வந்து ரிசல்ட்டை ரிலீஸ் பண்ணீங்க, எதனால் பர்டிகுலர்லி எலெக்ஷன் டேட் அன்னைக்கு ரிசல்ட்டை ரிலீஸ் பண்ணீங்க, எதனால் வந்து அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கிரேஸ் மார்க் அவ்வளோ கொடுத்தீங்க அப்படிங்கிற எல்லா விஷயத்துக்கும் என்டிஏ ஆன்சர் பண்ணணும். இப்போ லேட்டஸ்ட்டாக நான் ஒரு நியூஸ் பார்த்துருந்தேன். ஸோ அந்த நியூஸில் மெடிக்கல் அசோசியேஷன் வந்து ரீநீட் வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி கிளைம் பண்ணியிருக்காங்க என்டிஏட்ட அப்படிங்கிறத சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்கு என்டிஏ ரிப்ளை பண்ணது வந்து மோஸ்ட் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் அப்பீல் பண்ணியிருந்தாங்கன்னா மேபி பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருந்தாங்கன்னு ஒரு நியூஸ் ஆர்டிக்கல் வந்து நான் ரீட் பண்ணியிருந்தேன். இப்போ ரீநீட் அப்படிங்கிறது எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் அக்செப்ட் பண்ணுவாங்களா அப்படிங்கிற ஒரு டவுட் வந்து இங்கே வருது. ஸோ நீட் எக்ஸாம் முடிஞ்சு 1 monthக்கு மேலே வந்து ஆகுது. ஸோ இந்த சுச்சுவேஷனில் ரீநீட் அப்படிங்கிற ஒரு இது இருந்துச்சு அப்படின்னா ஸ்டூடெண்ட்ஸோட மென்டாலிட்டி வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன தான் இருக்கும். ஸோ அவங்க வந்து இந்நேரம் ப்ரிப்பேர் பண்ணுறதுலேருந்து அவுட் ஆகிருப்பாங்க. ஸோ 1 month அப்புறம் வந்து திரும்ப ரீநீட் வைக்காங்கன்னா திரும்ப 1 month வந்து அவங்க ஸ்பெண்ட் பண்ணி திரும்ப வந்து அந்த எக்ஸாம் எழுதணும். ஸோ இங்கேயுமே 2 விதமான ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க. ஒருத்தவங்களை பொறுத்த வரைக்கும் ரீநீட் வேணும் அப்படிங்கிற மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ், ஒருத்தவங்களை பொறுத்த வரைக்கும் ரீஎவல்யூஷன் வேணும் அப்படிங்கிற மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ். பர்டிகுலர்லி ஃபைனல் டெசிஷன் இஸ் கோயிங் டு மேட் பை என்டிஏ. ரீஎவல்யூஷனா ரீநீட் அப்படின்னாலுமே மோஸ்ட் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணுறது, திரும்பி ப்ரிப்பேர் பண்ணி திரும்பி அது எழுதுறது அப்படிங்கிறது கொஞ்சம் கஷ்டமான ஒரு விஷயம். ஸோ ரீஎவல்யூஷன் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னாலும் அதுவுமே ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. ஸோ ஃபைனலி உங்களுக்கு வந்து என்ன வேணும், ரீநீட் வேணுமா ரீஎவல்யூஷன் வேணுமா? ஸோ என்டிஏட்ட நீங்கள் என்ன கிளைம் பண்ண போகிறீங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ மோஸ்ட் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறது வந்து நம்ம பார்க்கலாம். என்னோட ஒப்பீனியனில் ரீநீட் அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் சேலஞ்சிங்கான ஒரு விஷயம். ஏன்னா திரும்பி வந்து அவங்க ப்ரிப்பேர் பண்ணிட்டு எழுதுறது அப்படிங்கிறது ஒரு ஸ்டூடெண்ட்ஸோட மென்டாலிட்டியில் கொஞ்சம் கஷ்டமான ஒரு விஷயம் ஆஃப்டர் 1 month ஆஃப் கேப் அப்படிங்கிறது. ஸோ இது என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ. ஸோ உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ என்ன அப்படிங்கிறத மறக்காமல் ஷேர் பண்ணிட்டு போங்க. வேறு ஏதாவது லேட்டஸ்ட் நியூஸ் வந்துச்சுனாலும் கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள், நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.